இந்த சிவனைய பெருந்தகை இவர் மூலமாக அந்த மரத்தேர் அற்புதமாக காஞ்சியில் வந்து எழுச்சி பெற்று அற்புதமாக உலாவர தொடங்கிச்சு. மரத்தேர் காந்த அதாவது எல்லா ஊர்லேயும் மரத்தேர் இருந்தது. நம்ம ஊரில் இந்த மரத்தேர் ஒரு காலத்தில் செதுங்கி போச்சு. அதனுடைய பழைய பாகங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். காவியாக பிரஸ்பரத்தில் அங்கங்கே இருக்க பழைய சிற்ப வடிவங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். மறுபடியும் மரத்தேர் காஞ்சி ஏகம்பத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு, ஏன்னா எந்த இடத்துல மரத்தேர் இருந்தாலும் சரி, சிவபெருமானுக்கு சிவராஜ தானியான நம்ம திரு கச்சி ஏகம்பத்தில் ஒரு மரத்தேர் அமைந்திருக்கிறது. அது வந்து மீண்டும் உருப்பிட்டதுன்றது வந்து சபதி நந்தகுமாரி வருது வலதுகாரம் போகிறேன் சார். மகாரிஷி அம்மாவுக்கும் நந்தகுமார் கொஞ்சம் மகாரி சுப்பிரமணியம்ட்டு தமிழ்நாட்டில் அவங்க ஒரு 300 போய் கும்பாபிஷேகம் அவங்க செம்பியன் மாதேவின்னு நாங்கள் சொல்கிறது. அந்த யாருமே செய்ய மாட்டாங்க. பெருமை மகிழ்ச்சியுடன் நாம் வந்து இதெல்லாம் ஆனந்த பரவசம் அடைய வேண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தேர் உருவாக்கம் நாகராஜையா போன்ற சபதி வந்து அரும்பாடுபடு நாகராஜையோட பார்த்துட்டு கண் மூடிட்டாரு. நாங்கள்லாம் போய் வந்து செலுத்திட்டு வந்தோம். பெரியவர்களே, நம்முடைய சிவனிலே அதான் சைவ பெரியார் நம்ம பன்னீர் செல்வம் தான் முழு பேர். பன்னீர்செல்வம் பெருந்தகை ஐயா அவருடைய உண்மையே வந்து காஞ்சிபுரத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்துக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சிவனியாளர்களுக்கெல்லாம் முதுபெரும் தலைவராக சைவ சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெருந்தலைவர்கள் ஒருவராக நமக்கு அவர் காட்சி அளிக்கிறாரு. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் தேவை. நம்முடைய மனம் மொழியில் இந்த எளிய தொண்டை போற்றி நாம் மனம் மகிழ்வோம் என்று கூறி இந்த கண்ணடைந்தார் கின்பங்கள் தருவானை தத்துவனை முன்னடைந்தான் சம்பந்தம் மொழிபத்தும் இவை வல்லார் போது நீங்க சொல்றபடி வச்சுக்கலாம். எங்களுக்கெல்லாம் பெருமை. நம்ம காஞ்சிபுரத்தில் தனிப்பெரும் சைவ சமய தலைவராக நீங்கள் எங்களுக்கு வந்து அதான் நம்பிக்கை நட்சத்திரமா அடியார்களுக்கும் சரி ஆலயங்களுக்கும் சரி நீங்கள் காட்சி அளிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் ஒரு சைவத்துக்கு ஒரு தலைவரா இவரை கொடுத்தது நாங்க என்ன புண்ணியம் செய்யணும். என்னுடைய பாக்கிய பயணம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. காஞ்சிபுரத்துக்கு தனி சிறப்பு சேர்த்துட்டீங்க. ஊருக்கு தான் பெருமை. ஊருக்கு நீங்க ஒரு முத்திரை பதிச்சு அடுத்த வாரிசு நம்மளுக்கெல்லாம் அடுத்த வாரிசு சின்னவங்களுக்கு எல்லாம் சொல்றேன். அவர் தான் அடுத்த வாரிசு. சிவனே போற்றி. சொல்லி கொடுத்துருக்கோம். அவர் பின்னாலே நாங்களும் போயிடுவோம். சொல்லணுமா, மரத்தேர் உற்சவத்தை அன்னைக்கு அத்தனை பேருக்கு சாப்பாடு ஊர் ஜனங்க வெளியூர் அத்தனை சொல்லணும். அது வந்து கட்டாயம் சொல்ல வேண்டியது. அவங்க சாப்பாடு 1000 நாள் மண்டபத்துல சமையல் பண்ணி போட்டு சாப்பாடுன்னா வேற வேன்ல போகும். நைட்டெல்லாம் முன்னால தொடங்கி 3 நாளைக்கு அடியாருக்கு ஒரு ரூபாய் இருக்குது. சாப்பாடு வந்து அருமையான சாப்பாடு, பெரிய விருந்தா இருக்கும், அருமையா இருக்கும், அருமையா செய்யறாங்க. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வாசி தீரவே காசு நல்கவே காசு நிழலையே பேசவில்லையே இறைவனாயினே மறைவொன்றுலகே
நாம பேசப்படல கொஞ்சம் கொஞ்சம் மல்லிகாமா அதான்